கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 23வது வசனம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. இந்த இடத்திலே கர்த்தருடைய கிருபையை குறித்து சொல்லும் பொழுது காலைதோறும் புதியவைகளாக இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கிருபை அனுதினமும் காலை வேளையிலே புதிதாக இருக்கிறது. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய ஜீவிதம், நாம் கர்த்தருக்கு செய்கிற காரியம் என்பதை காட்டிலும் அவர் நம்மேல் வைத்திருக்க இரக்கத்தின் நிமித்தமாக தேவன் நம்மை காத்து வருகிறார். ஆகவே அவருடைய கிருபையை நினைத்து நாம் அனுதினமும் காலை வேளையில அவரை துதிக்கும் பொழுது அவைகள் புதியவைகளாய் இருக்கிறது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாளிலும் நாம் அவரை துதிக்கிற நேரம் அதிகமாக இருக்கலாம். மத்தியானம், ராத்திரி, சாயங்காலம், காலை, பல வேளைகளாக இருக்கலாம். ஆனாலும் காலையில் நாம் அவரை துதித்து காலை நேரம் அந்த நாளை அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அதிகமாக இருக்கும். அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதாக, அன்றைய நாளின் காரியங்களை அவர் நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிறவராக இருக்கிறார். உண்மை பெரிதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கிருபை, புதிய கிருபைகளை அவர் கொடுக்கிறார். இந்த கால வேளையில் அவர் உனக்கு ஒரு புதிய கிருபையை கொடுக்க விரும்புகிறார். இந்த புதிய கிருபை என்ன? உன்னுடைய வாழ்வில் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படவும், உன்னுடைய வாழ்வில் நீ எதற்காக காத்திருந்து மௌனத்தோடு கர்த்தரையே உன் கண்கள் நோக்கி இருக்கிறது அல்லவா, இன்று கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்யும் நாளாக இருக்கும்படியாய் நாம் அவருடைய சமூகத்தில் ஒருமனப்பட்டு நாம் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, கர்த்தரை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய சமூகத்தில் என் ஆத்துமா ஊற்றப்பட்டு தண்ணீரை போல கரைந்து நிற்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு மிகவும் அருமையான தேவப்பிள்ளை, இன்று கர்த்தர் நமக்கு அற்புதத்தை செய்கிற நாள். இந்த நாளில் நாம் ஒருமனப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்க போகிறோம். தகப்பனே, காலைதோறும் உம்முடைய கிருபை புதியது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்று எனக்கும் என் குடும்பத்திற்கும் புதிய கிருபையை தாரும் ஆண்டவரே. கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்த்து அவரை நோக்கி நாம் கேட்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையை பற்றி பிடித்து கேட்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளப்பா. இன்று புதிய கிருபையை கர்த்தர் கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறேன். கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் தேவைகளோடு தகப்பனே பலவிதமான அடைக்கப்பட்ட கதவுகளின் முன்பதாக நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும் ஆண்டவரே. இன்று காலையை சந்தித்து விட்டேன், இந்த நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி இந்த வார்த்தைகளை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை விளங்க பண்ணும். இன்று வெற்றியின் நாளாக என் ஆண்டவராகிய இயேசு உம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் பண்ணி மேன்மையையும் வெற்றியையும் ஜெயத்தையும் நேர் கொடுக்கிறதா இவருக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.